ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆரி ஃப்ரேமில் கிளாத் எப்படி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம ஒரு 80% அளவுக்கு டைட் பண்ணிக்கணும். ரொம்ப ஃபுல்லாக டைட் பண்ணக்கூடாது. ஒரு 4 ரொட்டேட் மட்டும் பேலன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அடுத்ததாக நம்ம ஃப்ரேமை இந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் மட்டும் கிளாத்தை அப்படியே ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு வரணும். அதை ஒரு தடவை நம்ம சைடு இழுக்கும் போதே இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி ஃப்ரேமோட 4 சைட்ஸ் நம்ம திருப்பி வச்சுட்டு இதே மாதிரி கிளாத்தை நல்லா இழுத்து விட்டுக்கலாம். நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயமே இந்த ஸ்க்ரூ தான். இந்த ஸ்க்ரூ லூஸாக இருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுன்னா கிளாத் வந்து டைட்டாக நம்மளுக்கு ஃப்ரேமில் ஃபிட் ஆகாது. ஸ்டிச்சஸ்மே ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக, அதாவது ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது. அதுவே ரொம்ப ஃபுல்லாக டைட் பண்ணிட்டாலுமே நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு கிளாத்தை இந்த மாதிரி நம்ம இழுத்து விடும்போது கிளாத் வந்து டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி லூஸாகவும் இல்லை, கிளாத் டேமேஜும் ஆகாமல் இருக்கணும்னா இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்க்ரூ வந்து 80%, அதாவது 4 ரொட்டேட் வந்து பேலன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கையில் ஃப்ரேமை பிடிச்சிட்டு ஒரு கையில் கிளாத்தை இந்த மாதிரி, அதாவது 4 சைடு திருப்பி இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் இழுத்து விட்டிங்கனாவே போதும். நல்லா ஸ்ட்ரெச்சஸ் இல்லாமல் கிளாத் வந்து நம்மளுக்கு நல்லா டைட் ஃபிட்டிங்காக நம்மளுக்கு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அதுக்கப்புறம் கிளாத் எல்லாம் நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இதை வந்து நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் பண்ணிவிட்டு கிளாத்தை நம்ம இழுத்து விடக்கூடாது. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரு சவுண்டு வரும். தேங்க்யூ.